இப்போ நம்ம வந்து இந்த மீனுடைய முட்டையில் எப்படி முட்டை வறுவல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதான் வந்து மீனோட செனை. இது வந்து உள்ளே இருக்குது. மீனுடைய குட்டி இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. பொறி பொறியாக இருக்கும். இதான் என் கையில் தெரியுதுல, இதான் வந்து இவ்வளோ குட்டி மீன் ஃபுல்லாக. இது வந்து செனை. இது வந்து இதோட செனை இதுக்குள்ளே தான் இருக்குது. இதை ஃபஸ்ட் நம்ம மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். காஞ்சதும் சோம்பு, ஜீரகம், வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வெங்காயத்துக்கு ஏற்ப உப்பு கொஞ்சோண்டு சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், பச்சை வாசம் போகிற வர நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாய் பொடி, மல்லிப்பொடி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப போடுங்க. நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் உரப்பை கம்மியாக போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் லேசாக அந்த எண்ணெயில் வறுத்துறணும். கொஞ்சம் இந்த மசாலா போடும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிறணும், இல்லைன்னா கருகிரும். 3 முட்டை இதில் உடச்சி ஊற்றிட்டு அப்போ அதை கொஞ்சம் வெங்காயம் வதக்கிறதுக்கு உப்பு போட்டோம். இப்போ கொஞ்சம் இந்த முட்டைக்கு உப்பு போட்டு எல்லா முட்டையும் அப்படியே ஒரு சேர நம்ம எடுத்து வச்சுருந்த செனையை போட்டுடலாம். மீனுடைய செனை போட்டு அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இதில் லேசாக பெப்பர் பொடியை போட்டுட்டு பரட்டிட்டு மல்லி இருந்தால் மல்லி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி.